திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, சோதித்த பேரொளி 3-5 நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலார் ஆதர்கள், நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயனென்று பேதித்து அவரை பிதற்றுகின்றாரே. இந்த பாடலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இறைவன் வேறு வேறாக வேறு வேறு நாமம், கண்டிப்பாக இறைவன் ஒருவர் அல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பவாதிகள் இருப்பாங்க இல்லையா. தான் வழிபடுகின்ற தெய்வம்தான் பெரியது, மற்றதெல்லாம் தெய்வமே கிடையாது, சாத்தான்கள் பேய்கள் இந்த மாதிரி நிறைய பேசுபவர்களும் இருப்பார்கள் அல்லவா. அவர்களை மாதிரி இருப்பவர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்துக்குங்க. அடியேன் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்வதுண்டு. ஐயாவனுடைய இந்த பாடலை புரிந்து கொண்டால் நம்ம என்னென்ன பெயர்களை சொல்லி அழைக்கின்றோமோ, இறைவனை என்னென்ன பெயர்களை சொல்லி அழைக்கின்றோமோ அவை யாவும் ஈசனையே வந்து சேரும் அப்படிங்கிறது இதனுடைய மூல கருத்தாக ஐயா எடுத்து வைப்பாங்க. அதாவது நம்ம கொண்டுள்ள வினை பயனுக்கு ஏற்றாற் போல படைக்கின்றவர் பிரம்மன், காக்கின்றவர் விஷ்ணு, அழிக்கின்றவர் சிவன், இப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோன்றும். ஆனால் படைப்பு, காத்தல், அழித்தல் அப்படிங்கிறது எல்லாமே ஓர் சக்தி செய்வது அப்படிங்கிறத ஒரு தெளிவு பிறந்ததுக்கப்புறம்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அடியேன் அதற்காக மற்ற தெய்வங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலை. நம்ம எந்த நாமாவளியை வழிபட்டாலும், எந்த நாமாவளியில் எந்த தோற்றத்தில் எப்படி வழிபட்டாலும் அது சென்று சேர்கின்ற இடம் ஒன்றுதான் அப்படிங்கிறத அடியேன் இந்த இடத்துல தாழ்மையுடன் குறிப்பிட வேண்டியது இருக்குது. இதில் இன்னார் தெய்வம் உயர்ந்தது, இன்னார் தெய்வம் கீழே, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. தெய்வம் அப்படிங்கிறதே ஓராற்றல். ஐயா நமக்கு காட்டுகின்ற வழி அது சிவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை அவரவர் தன்மைக்கு ஏற்றார் போல படைக்கின்ற தெய்வம், காக்கின்ற தெய்வம், அழிக்கின்ற தெய்வம், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லி நாம் வழிபடுகின்றோம். இன்னும் திருமந்திரத்திலே ஆழமாக போக போக நமக்கு புரியாத கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அந்த பொருள் சார்ந்து எடுத்துக்கிட்டால் கூட இதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ வீண் பேச்சை தவிர்த்து வினை என்னவோ, நாம் வந்த வினை என்னவோ அதை சரியாக ஆற்றிடும் போது நமக்கான வழி பிறக்கும். நாம் மோட்சத்திற்கு செல்வதற்கான வழி பிறக்கும். பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலிருந்து மீள்வதற்கான வழி பிறக்கும். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம பெரியோர்கள் சொல்வது என்னன்னா, பிற தெய்வங்களை நிந்தனை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா என்ன நாமத்தை நீங்கள் சொல்லிட்டாலும் அது சிவத்தை சேரும். எந்த திருநாமத்தை நீங்கள் சொன்னாலும் அது சிவத்தை சேரும். எந்த உருவத்தை காட்டி நீங்கள் என்ன பெயர் வைத்து வழிபட்டாலும் அது சிவத்தை தான் சேரும். அப்போ இன்னொருவர் இன்னொரு பெயரை சொல்லி அந்த இறைவனுக்கு திருநாமத்தை மாற்றி இவர்தான் பெரியவர் என்று வழிபடுகின்றார் என்றால் நீங்கள் மனதார அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். மனதார ஏற்றுக்கொள்கின்றோம் என்னன்னா அதை சிவமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் 1000 திருநாமங்களை சொல்லி அழைக்கலாம், அல்லது 1000 பெயர்களை கொண்டு அதை அழைக்கலாம். ஆனால் அது சென்று முடிகின்ற இடம் ஒன்று அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒவ்வொன்றையும் படைப்பதற்கு இத்தனை நாட்கள் ஆனன, இத்தனை மாதங்கள் ஆகின அப்படிங்கிறதெல்லாம் மனிதனுடைய கற்பனையை தவிர அதில் உண்மை இருக்கிறதா என்பது அவ்வாற்றல் மட்டுமே அறிந்த ஒன்று. அறிவியல் பூர்வமாக பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த படைத்தலை யாரும் கண்டதில்லை, கண்டவர்கள் இன்று இருப்பதில்லை. உணர்ந்தவர்கள் தன்னுள்ளே மௌனியாகி விடுகிறார்கள், மகா சமாதி அடைந்து விடுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஞானத்தை பெற்றவர்கள் பேசுவதும் இல்லை. இது உலக யதார்த்தம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முயன்றவர்கள் சில விஷயங்களை கூறி சென்றதை இன்றளவும் நாம் எடுத்து பயணிக்கின்றோம். அப்படிங்கும்போது அதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர வேண்டுமல்லவா? அதுதான் மக்களாகிய நமக்கு மாபெரும் ஒரு கடமை. அப்போ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சிவம் அதீத ஆற்றல். அதை நாம் ஆற்றல் என்று கூட சொல்ல முடியாது, அதையும் மீறிய ஒரு சக்தி. நீங்கள் அதை எந்த இடத்திலும் வரையறுக்க முடியாது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சிவத்துடைய ஆற்றலை நம்மால் வரையறுக்கவே முடியாது.
ஏன்னா நம்ம இந்த உலகத்தை மையமாக கொண்டு பார்க்கிறோம் என்றால் நமது பார்வை சுருங்குகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இந்த உலகத்தை மட்டுமா இறைவன் படைத்தார், அல்லது இந்த அந்த குடும்பத்தை மட்டுமா இறைவன் படைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நம்ம அப்படி எண்ணிக்கொண்டிருந்ததும் உண்டு. ஆனால் அந்த ஞானம் கிடைக்க கிடைக்க நம்முடைய சமயத்திலே பார்த்திங்கன்னா அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார்கள். அப்போ தன் ஞான திருஷ்டியால் எத்தனையும் உணர்ந்த ஞானிகளும் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அண்டத்தில் உள்ளது தான் இப்பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடல் இயக்கங்களை பற்றி நாம் நன்கு அறிந்து கொண்டால் இந்த அண்டத்தின் இயக்கத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு சூசகமாக சொன்னிய விஷயங்கள் அங்கே இருக்கும். அப்போ இதை யாவும் நாம் தெரிந்து கொள்வதற்கு அறிவியல் பூர்வமாக முயற்சிக்கிறோமா, ஆன்மீகத்தில் முயற்சிக்கிறோமா, இரண்டும் ஓரிடத்தில் தான் சென்று முடியப் போகின்றன. அறிவியல் பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான கருவிகளோ இன்னும் கண்டறியப்படாமல் கூட இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நிறைய தொலைநோக்கிகள் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்து இப்பவும் அவர்கள் சொல்கிறது இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே தான் இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாகவும் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு எல்லை இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறார்கள். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்ட்டு நம்ம அதில் சொல்லுவாங்க. இறைவனை ஆதியும் அந்தமும் இல்லாதவன், இறைவனின் திருநடனத்தால் இன்றும் பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சமயத்தில் நமக்கு போதிக்கப்படுறது. இப்போ இதை அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்களேன். பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, இங்கே இறை நடனத்தால் அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்கள் எல்லா விஷயங்களையும் மூடத்தனம் அப்படின்ட்டுலாம் தள்ளிவிட்டு போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி அறிவியல் வேணால் ஒரு 300-400 வருடமாக மேம்பட்ட நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நமக்கு எழுதப்பட்ட நூல்கள் யாவும் 300 வருடங்களாக 400 வருடங்களாக எழுதப்பட்டவை அல்ல. இவையெல்லாம் 1000-2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதப்பட்டவை. அப்போ உலகம் தோன்றி 2000 ஆண்டுகள் தான் ஆகிறதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதற்கு முன்னர் வாழ்ந்த ஞானிகளும் இதையெல்லாம் ஏதேனும் குறிப்பாக தனக்கு அடுத்து வந்த சீடர்களுக்கு உபதேசித்திருப்பார்கள். அன்றைய நாகரிக கட்டத்திலே எந்த பொருளின் வாயிலாக இதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்லியிருப்பார்கள். ஞானம் அடைந்தவர்கள் இந்த பாரத பூமியிலே ஏராளம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு நம்ம இப்போ பயன்படுத்துகின்ற ஊடகங்கள் மாதிரி காகிதமோ அல்லது ஓலைச்சுவடியோ ஏதேனும் ஒன்று கண்டறியப்பட்ட பின்னர் அவர்கள் ஞானத்தின் அடிப்படையிலே பதிந்து வைத்தவையை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அவர்களின் எண்ணம், அவர்களுடைய கூற்று அப்படிங்கிறதெல்லாம் அபரிவிதமானது. அதற்கு முன்னாடி வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்ற சித்தர்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் எப்படி எழுதியிருப்பார்கள் அல்லது ஏதேனும் செப்பு பட்டயத்திலோ எப்படி பதிந்திருப்பார்கள்? அப்பொழுது அந்த உலோகமே கண்டுபிடிக்கப்படவில்லை, அந்த எழுது பொருள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் நமது பாரத பூமியிலே உள்ள உன்னதமான விஷயம் இந்த குரு சிஷ்யர் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குரு அந்த ஞானத்தை சிஷ்யனுக்கு போதிப்பதன் மூலமாக அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து கொண்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அது எழுத்து வடிவத்தை அடைந்து இன்றளவும் நம்மிடையே புழக்கத்தில் இருக்கிறது. அப்படின்னா அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அது எத்தனை தலைமுறைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்று நினைத்து அந்த குரு போதித்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தால் விடயம் தெளிவாக தெரிந்துவிடும். இன்றளவும் தெளிவாக கூறுவது இதுதான், எந்த தெய்வ நாமங்களையும் நிந்திக்காதீர்கள். அப்படி ஒருவேளை நிந்திக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வணங்குகின்ற தெய்வத்தை நிந்திக்கிறீர்கள் என்பது பொருள். அடியேன் கூறுவது சிவம் என்று. நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் உண்மைதான். எல்லா இறைவனும் நாமங்களும் ஓரிடத்தில் செல்லும் பொழுது நீங்கள் வழிபடுகின்ற அந்த நாமாவளியாக கூட அந்த இறைவனை நீங்கள் கருதி கொள்ளலாம். ஆனால் அந்த பேராற்றல் அப்படிங்கிறது பாகுபாடு இல்லாதது, பகுத்து பார்க்க முடியாதது, ஆதியும் அந்தமும் இல்லாதது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மை நமக்கு புரிய வரும்போது பல விஷயங்கள் கேள்வியாக மனதிலே எழலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் குரு மூலமாகவும் கிடைக்கலாம். ஒருவேளை குருமுகமாக கிடைக்காவிட்டாலும் உள்முகமாக தேடும்போது இறையாற்றலே உள்ளிருந்து இதற்கான விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்கலாம். நாம் செய்ய வேண்டியவை ஒன்றே ஒன்றுதான், அமைதி காத்தல், பொறுமை காத்தல், அன்பு வயப்படுதல். இந்த 3 விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கான பதிலும் உங்களை வந்து சேரும். நீங்கள் நாடி சென்றாலும் செல்லாவிட்டால்
அமைதியாக அமர்ந்து அன்புவயமாக மாறி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கும் உணரணும், மற்றவர்களும் இதை உணரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் உங்கள் மனதில் தோன்றுகிறார்களோ அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களும் உணரட்டும். இனியும் எந்த தெய்வத்தையும் நிந்தனை செய்யாதீர்கள்.